நம்மை மிக சரியாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அவருக்காக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தார், அந்த கிருபையை கொடுத்தார். ஆலயத்துக்குள்ள வந்துட்டோன்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கக்கூடாது. அந்த தாவீது தான் சொல்றாரு, ஐயா நான் உங்க ஆலயத்துக்குள்ள நுழைந்தது மிகுந்த கிருபை. அந்த மிகுந்த கிருபையினால தான் ஆலயத்துக்குள்ள நான் அடி எடுத்து வச்சிருக்கேன். கிருபை கிடைச்சதுனால நான் ஜாலியா இருந்துட முடியாது. கிருபை கிடைச்சதுனால நான் அதுல சந்தோஷப்பட்டு களி கூறுறதுக்கு இடம் இல்லை. நான் பயபக்தியோடு உம்மை பணிந்து கொள்வேன் ஐயா. ஜெபம்னு உட்கார்ந்தாலே ஒரு பயபக்தி இருக்கணும். அது சபையில் கூடினாலும் சரி, வேறு எந்த இடத்தில் கூடி ஜெபித்தாலும் சரி, தனிமையில் தனி ஜெபம் செய்தாலும் சரி, ஒரு பயபக்தி இருக்கணும். கர்த்தரை ஆராதிப்பதிலே பயபக்தி இருக்க வேண்டும். நமக்கு இருந்ததா? யோசிச்சு பாருங்க.